இந்த பொண்ணு கிட்ட இல்லாத பணமே இல்லை. அப்படி இருந்த இவன் தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு ஒரு ஏழை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். எதுக்காகனா அவளோட மிடில் கிளாஸ் பாய் ஃப்ரெண்ட்காக. சாதாரணமான ஒரு ஃபுட் டெலிவரி ஜாப்பை பார்த்து டெய்லியுமே அதுல வர பணத்தை மட்டுமே வச்சு செலவு பண்றான். என்னதான் இந்த வேலை கஷ்டமா இருந்தாலும் அவ கொஞ்சம் கூட வருத்தப்படாம ஹாப்பியா தான் இருக்கா. இப்ப கூட தன்னோட பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி செட்டப் பண்ணி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மொத்த உண்மையை சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி ட்ரெஸ் ஷாப்புக்கு போவா. அங்க பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணுக்கு வெட்டிங் ட்ரெஸ் பை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவ அவனை பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டுட்டு அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னோட அம்மா தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். இவளால இதை நம்பவே முடியல. இவனோட படிப்பு செலவுக்கும் இவ தான் உதவி பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இவனோட குடும்பத்தையும் இவ தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுவும் வெறும் ஃபுட் டெலிவரி வேலை மட்டுமே பார்த்து. அப்படி இருக்கப்போ இவங்க இப்படி பண்றதை இவளால ஏத்துக்கவே முடியல. ஆனா இவளோட பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இவ பக்கத்துல வந்து கண்ணத்திலே ஓங்கி அடிச்சிடறான். அடுத்த செகண்டே இவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கண்கலங்கி நிக்கிறா. ஏன்னா சின்ன வயசுல இவங்க வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப இவன் தான் காப்பாத்தி இருப்பான் அவளை. ஆனா இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டான்றதை இவளால நம்பவே முடியல. உடனே அவளோட கையில இருந்த ரிங்க கழட்டி போட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்போ அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல இருந்தவ இவகிட்ட பாவமா சென்டிமெண்டா பேசுற மாதிரி பேசி கண்ணத்துல அரைஞ்சு அவளை வெளியே தள்ளிடுறா. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.